பேசி பேசி போர் அடிக்காத. நான் தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டேன்ல. நீ என்னடானா ரொமான்ஸா பேசாம எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு விழுந்துகிட்டே இருக்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, உன் புருஷன் அதான் அந்த ஆதி வேஸ்ட். அவன் உன்னை வேணான்னு சொல்லி உன் சம்பந்தப்பட்ட எல்லா ஞாபகத்தையும் அழிச்சிட்டு எங்கேயோ போய் 5 வருஷம் இருந்துட்டு வந்துட்டு இப்ப அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிக்கிறான். ஆனா நீ என்னடானா கணவனே கண் கண்ட தெய்வம்னு அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா போதும்னு அவன் வீட்டுல ஒரு வேலைக்காரியா வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? என் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே மகாராணி மாதிரி பாத்துப்ப. உனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. டேய், உன்கிட்ட எல்லாம் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இத பாரு, அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு விதி இருக்கு, போயிட்டாரு. அதுக்காக இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் பண்ண சொல்லி உனக்கு யாரா சொன்னா? இந்த ஜென்மத்துல ஆதிதான் எனக்கு புருஷன். அத மாத்த யாராலையும் முடியாது. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? கண்டவன் கண்டதெல்லாம் ஆசைப்படுவான். அதையெல்லாம் நடத்தி வைக்கணுமா நானு? பாரதி, நானும் போனா போது நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. மரியாதையா கல்யாணத்துக்கு ரெடி ஆகி வந்து என் பக்கத்துல உட்காரு. உன் புருஷன் அதான் அந்த ஆதி உன்னை தேடி பூந்த மல்லி அங்க இங்கன்னு எங்கெங்கயோ அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பாரதி. அவன் தான் உன்னை பத்தி மறந்தே போயிட்டானே. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான். அப்புறம் நீ ஏன் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க பாரதி. நீ அடம் புடிச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண, என் ஆளுங்க கிட்ட சொல்லி உன் புருஷனை போட்டு தள்ள சொல்லிடுவேன். சும்மா இந்த வீர வசனம் எல்லாம் பேசுறத விட்டுட்டு பேசாம நல்ல பொண்ணா சமத்து பொண்ணா நம்ம கல்யாணத்துக்கு ரெடி ஆவியா? பாரு, நான் இப்போ கை கட்ட அவுத்து விடுவேனா? உடனே அங்க இங்க எல்லாம் ஓடாம சமத்து பொண்ணா இருப்பியா? ஓட பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன சொல்ற? சரியா? டேய், கட்ட அவுத்து விடுறா. நான் அவுத்து விடுறேன் இந்த சைடு. பூந்தமல்லி வந்து போன் பண்ண சொன்னா இப்ப போன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஹலோ. டேய், என்ன வந்துட்டியா? வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? நான் இப்போ மதுரவாயில இருக்கேன். நீ என்ன பண்ற? அப்படியே பூந்தமல்லியில இருந்து நேரா மதுரவாயில் வர்ற. அங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. அப்புறம் எதுக்குடா என்ன பூந்தமல்லிக்கு வர சொன்ன? நான் நேரா அங்கேயே வந்திருப்பேன்ல. டேய், இத பாருடா. என்ன நீ கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. கேள்வியெல்லாம் கேட்கிற தகுதியே உனக்கு இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். ஒழுங்கா மதுரவாயில் வந்து சேர்ற வழியை பாரு. நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வேலையை காட்டணும்னு நினைச்ச பாரதிய மறந்துட வேண்டியதுதான். போனவை. இன்னியோட பாரதியோட ஆட்டம் அடங்கிடும். துரை அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்தான். எனக்கும் அதை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனாலதான் இந்த அவசர கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு நாம எல்லாரும் வந்திருக்கோம். வர வர அந்த பாரதியோட குடைச்சல் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவளை எதுவுமே பண்ண முடியல. துரை பாரதி கழுத்துல தாலியை கட்டினா இப்படி ஆயிடுச்சேன்னு ஆதி நொறுங்கி போயிருவான். அப்புறம் அவ நம்ம வழியில குறுக்க வரவே மாட்டான். நீங்க நினைச்ச விஷயத்த
எல்லாமே ஒவ்வொன்னா பண்ணி முடிச்சிடலாம். சரி, இதுல எந்த பில்டிங்? இந்த பில்டிங் தான் மேடம். வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க மேடம். வணக்கம், வணக்கம் சார், வணக்கம். நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா யாருமே நம்ம தாலி கட்டணுமேனு ரொம்ப கவலையா இருந்தேன். மேடம் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதான்னு கேட்டீங்க. நல்லா இருக்கட்டும். பாரதி எங்க? உள்ளதா மேடம் இருக்கா. கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வாங்க மேடம், நம்ம உள்ள போவோம். எங்க பாரு தோற, பாரதிக்கு நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. அவ எங்களை பாத்திரவே கூடாது. ஏன்னா பாரதி ஆதிக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடுவான். மேடம், இந்த விஷயத்தெல்லாம் நான் முதல்ல யோசிச்சுட்டேன் மேடம். உங்களுக்குலாம் அந்த கவலையே வேணாம். வரீங்க, என் கல்யாணத்தை பாக்குறீங்க. ஆனா பாரதி உங்களை பார்க்க முடியாது. நீங்க வந்த விஷயமே அவளுக்கு தெரிய போறது இல்ல. வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க சார். என்ன தோற, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன். உன் திட்டமெல்லாம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்க. அப்படிலாம் இல்ல சார், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்றேன். அது உங்களை சந்தோஷப்படுத்தினா சரிதான் சார். வாங்க சார், போலாம். வாங்க மேடம். மித்ரா, இவனை முழுசா நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா? என்னண்ணே நம்பிக்கை இல்லாம இப்படி பேசுற? அந்த பாரதி அழிக்கிறதுக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்லைண்ணே. மித்ரா, உன் அண்ணனுக்கு என்ன சந்தேகம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். பாரதிக்கு தெரியாம எப்படி பாரதியை பார்க்க போறோம்னு மித்ரா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வாங்க.